கடன் பற்றிய ஒரு உரையாடல். ஒரு மது போதையில மூழ்கி கிடக்கிற குடும்ப தலைவன் மதுவுக்காக போய் கடன் வாங்கலாம். அந்த கடனையும் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும், தன்னுடைய கணவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தாய் வாங்குற கடனையும் ரெண்டையும் ஒன்னா இணைச்சு பாத்திர முடியாது. தமிழக அரசு ஒருவேளை கடன் வாங்கி இருந்தாலும் அது அடித்தட்டு மக்களையும் மேலுயர்த்துகிற நோக்கத்தோடு அந்த செயல்பாடு நிகழ்ந்திருக்கிறது. முதல்வர் ஒரு ஆரோக்கியம் வரும்போது ஸ்மார்ட்டா அவருடைய நடை நிற்கிறது, அந்த ஸ்மார்ட்னஸ் நான் ரசிச்சிருக்கேன். இந்த ஸ்மார்ட்னஸ்க்கு பின்னாடி, அவருடைய ஆரோக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய துணைவியார், எங்களுடைய அண்ணியார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்றேன். ஏன்னா இவ்வளவு வேலைகளை இப்படி வேலை செய்யறாரு, என்னுடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் கூட சொன்னாரு, அப்படி எங்களை வேலை வாங்குறாரு, வேலை செய்யறாரு. இவ்வளவு வேலைகளுக்கு பின்னாடி அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்திருக்கிற அந்த அன்னைக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம்னு அவை திருமகள் சொல்லுவாங்க. வலிமையானதெல்லாம் எல்லாத்தையும் வெற்றிடாது, அதுதான் அதனுடைய அடிப்படை. வேழத்தில் பட்டுருவும் கோல் யானையை தைக்கிற அந்த அம்பு பஞ்சில் பாயாது, பஞ்சை அது குத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவை திருமகள் என்னன்னு சொல்லுவான், நெட்டிருப்பு பாறைக்கு இருப்பு பாறை, அந்த கட்டப்பாறைக்கு நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை. இந்த இடத்துல பாறைங்கிறது கல்லு, பாறையால குத்துனா கூட கல்லை ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனால் பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும் அப்படின்னு அழகா தமிழ் மகள் அவை சொல்லுவான். பாஜக என்கிற பாறைக்கு தமிழ்நாடு வழிவிடாது, ஆனால் பாசத்தின் தேராய் பசுமரத்து வேராய் இருக்கிற தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் தலைமையிலான இந்த கூட்டணியின் வருகைக்கு தமிழகம் காத்திருக்கிறது, தமிழகம் இருக்கிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தங்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைக்கும் உங்கள் குரல் எங்களை எழ வைக்கிறது, மணியை அழுத்தும் உங்கள் விரல் எங்களை அமர வைக்கிறது. இந்த குரலுக்கும் விரலுக்கும் நடுவில் கசிகிற அந்த புன்னகை இருக்குல்ல, அதை மறக்கவே முடியாது. அந்த புன்னகைக்கு எனது நன்றியை நான் பதிவாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தாயின் வயிற்றிலிருந்து மனிதர்கள் பிறக்கிறார்கள், ஆனால் வரலாற்றின் தாகத்திலிருந்து தான் தலைவர்கள் எழுகிறார்கள். அந்த அடிப்படையில் தேசத்தின் தாகம் தணிக்கிற வகையில், தமிழ் சமூகத்தின் தாகம் தணிக்கிற வகையில் தலைவராக, பேராளுமையாக, கொள்கை இமயமாக எழுந்து நிற்கிற, உடன்பிறப்பு என்கிற சொல்லால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். முதல்வர்களை உருவாக்கி விடலாம், ஆனால் தலைவர்களை யாரும் உருவாக்கிவிட முடியாது. தனித்தன்மையோடு தலைவர்கள் எழுகிறார்கள். தேசம் ஒரு நெருக்கடியை கண்டிருக்கிறது. அகப்பகை புறப்பகை என்று சொல்வார்கள். புறப்பகையாய் இருக்கிற அந்நியர்களை நாம் விரட்டி விட்டோம். அகப்பகையாய் இருக்கிற மனிதர்களை சாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால், மாநிலத்தால் பாகுபடுத்தி சனாதன பாசிசமாய் இன்று வெறுப்பு அரசியலை தாங்கி வருகிற அத்தகைய சக்திகளை எதிர்கொள்ளுகிற இந்த அகப்பகையை எதிர்த்த களத்தில் தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல, இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரு கரிஷ்மா இல்லாம லீடர்ஸ் இருக்க முடியுமா? ஒரு பொதுவான கேள்வி. நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்துல பல்வேறு விதமான கரிஷ்மாவை நான் பார்க்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமா காலத்தின் அருமைகளை சுருக்கமா சொல்லுறோம், ஒரு எக்ஸ்ட்ரீமா, அதாவது இரு திசைப்பட்ட இரு துருவங்களை கொண்ட ஒரு கரிஷ்மாவை நான் பார்க்கிறேன். ஐயன் வள்ளுவர் சொல்வாரு, செவிகை சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை சொல்வார். ரொம்ப கடுமையா செவியில கேட்க முடியாத அளவிற்கு கடும் சொற்களை சொல்லுகிற, அவதூறுகளை எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வேந்தன் தான், அவருடைய அந்த நிழல்ல தான் உலகம் அமைதியா தங்கும்னு. ஏன்னா எல்லார் மேலையும் விழறத அவர் தாங்கிக்கிறாருன்னு. இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள், முதல்வர்கள் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு பல தலைவர்களை வரலாறு கண்டு இருக்கிறது. யாரும் சந்திக்காத மிக மோசமான நெருக்கடிகளையும், அவதூறுகளையும், சோதனைகளையும் நம்முடைய முதல்வர் சந்தித்திருக்கிறார். எல்லாவற்றையும் மிக இயல்பாக தாங்கி கடந்து போகிறார். அது அவருடைய பெரிய கரிஷ்மாவா நாம் பார்க்கிறோம். மாதிரி ஒரு கொள்கை நிலையில வலிமையாக
உறுதியா நின்று போராடின பல தலைவர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா அந்த தலைவர்கள் கொள்கை நிலையில உறுதியா இருப்பாங்க, தங்களுடைய உயிரியை கூட தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஆனா களத்துல வெற்றி பெற முடியாம போயிருப்பாங்க. ஆனா கொள்கையிலையும் உறுதியா இருந்து எல்லா களத்திலையும் வெற்றி வெற்றி அப்படின்னு இந்த ரெண்டு இருதுருவ பேராளுமை அதனுடைய அடையாளமாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விளங்குகிறார். இன்னொன்றையும் நான் சொல்லிடுறேன், எனக்கு புரியுது. பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப மனம் நிறைந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அரசியல் களம் என்பது ஒரு உடனடி தேவைகளை எதிர்கொள்ளுகிற களம். உடனடி தேவைகளை எதிர்கொள்கிற அரசியல் களத்தில் வெற்றி பெறுகிறவர்கள் அதில் கவனம் செலுத்துறவங்க. எதிர்கால சந்ததியை கணக்கில் கொள்ளுகிற பண்பாட்டு தளத்தில் கவனம் செலுத்த முடியாது. ஆனால் அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் தமிழகத்தை தலைநிமிர்த்தி இருக்கிற ஒரு பேராளுமை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். நான் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அது என்னுடைய மனசோட நான் அது சொல்லணும், ஆனாலும் அவையில் சொல்கிறேன். முதல்வர் ஒரு ஆரோக்கியம், அவர் வரும்போது ஸ்மார்ட்டாக அந்த அவருடைய நடை அந்த நிற்கிறது, அந்த ஸ்மார்ட்னஸை நான் ரசிச்சிருக்கேன். இந்த ஸ்மார்ட்னஸ்க்கு பின்னாடி, அவருடைய ஆரோக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய துணைவியார், எங்களுடைய அண்ணியார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ வேலைகளை இப்படி வேலை செய்கிறாரு, எல்லாம் நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் கூட சொன்னார், அப்படி எங்களை வேலை வாங்குறாரு, வேலை செய்கிறாரு. இவ்வளவு வேலைகளுக்கு பின்னாடி அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்திருக்கிற அந்த அன்னைக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். நிறைவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம்னு அவை திருமகள் சொல்லுவாங்க. வலிமையானதெல்லாம் எல்லாத்தையும் வெற்றிடாது, அதுதான் அதனுடைய அடிப்படை. வேழத்தில் பட்டுருவும் கோல் யானையை தைக்கிற அந்த அம்பு பஞ்சில் பாயாது, பஞ்சை அது குத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவை திருமகள் இன்னொன்று சொல்லுவான், நெட்டிருப்பு பாறைக்கு இருப்பு பாறை, அந்த கட்டப்பாறைக்கு நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை. இந்த இடத்துல பாறைங்கிறது கல், இந்த பாறையால குத்துனா கூட கல்லை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும் அப்படின்னு அழகா தமிழ் மகள் அவை சொல்லுவா. பாஜக என்கிற பாறைக்கு தமிழ்நாடு வழிவிடாது. ஆனால் பாசத்தின் தேராய் பசுமரத்து வேராய் இருக்கிற தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் தலைமையிலான இந்த கூட்டணியின் வருகைக்கு தமிழகம் காத்திருக்கிறது, தமிழகம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நிறைவாக சொல்லி, ஒரு பொதுவான பார்வை, கடன் பற்றிய ஒரு உரையாடல். ஒரு மது போதையில் மூழ்கி கிடக்கிற குடும்ப தலைவன் மதுவுக்காக போய் கடன் வாங்கலாம். அந்த கடனையும் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும், தன்னுடைய கணவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தாய் வாங்குற கடனையும் ரெண்டையும் ஒன்றா இணைச்சு பார்த்துட முடியாது. தமிழக அரசு ஒருவேளை கடன் வாங்கி இருந்தாலும் அது அடித்தட்டு மக்களையும் மேலுயர்த்துகிற நோக்கத்தோடு அந்த செயல்பாடு நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன். எனது சார்பிலே வாழ்த்துகிறேன். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே வாழ்த்துகிறேன். என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த மன்னை மக்களின் சார்பிலே, காட்டுமன்னார் கோவில் மக்களின் சார்பிலே வாழ்த்துகிறேன். 100 ஆண்டு வாழ்க, வெற்றி உமை சூழ்க என சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.